திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி முதல் கட்டமாக 2.5 லட்சம் கிலோ நெய்யை பலத்த பாதுகாப்போட கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன் அனுப்பி வச்சிருக்குதுங்க. ஆந்திரா மாநிலம் திருப்பதியில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு வந்து வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. இந்த லட்டு தயாரிக்கிறதுக்காக மில்க் ஃபெடரேஷன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அவங்களோட பிராண்டான நந்தினி நெய்யை கொடுத்து வந்தாங்க. 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த அக்ரிமெண்ட்டு கேன்சல் செய்யப்பட்டு ப்ரைவேட்டு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அப்போதைய ஜெகன்மோகன் ரெட்டி அரசு ஒப்பந்தம் வழங்கினது. அந்த நிறுவனம் வழங்கிய நெய் தொடர்பாக லட்டுகள் தயாரிப்பில் வந்து புகார்கள் எழுந்தன. அந்த நெய்யை ஆய்வுக்கு உட்படுத்திய போது அதில் விலங்குகளின் கொழுப்பு மட்டும் இல்லாமல் கெமிக்கல் கலந்த பாம் ஆயிலும் இருந்தது தெரிய வந்தது. இதனால் அந்த நிறுவனத்தினுடைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் கர்நாடகாவினுடைய பிராண்டான நந்தினி நெய் விநியோகிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதாவது வருஷத்துக்கு 10 லட்சம் கிலோ நெய் வழங்கணும்ன்றது தான் அந்த கான்ட்ராக்டு. அதன்படி வந்து முதல் கட்டமாக மாண்டியா மில்க் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருந்து 2 லட்சம் கிலோ நெய் பலத்த பாதுகாப்புடன் நேற்று முன்தினம் திருமலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மித்தமுள்ள நெய் மாநிலத்தின் மற்ற கோஆப்ரேட்டிவ் மில்க் சொசைட்டி மூலமாக அனுப்பப்பட உள்ளது.